ஆன்மீகம் வேர்ல்ட் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம குரு பெயர்ச்சி காலகட்டத்துல இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்ற பத்தி சொல்றதுக்காக இன்னைக்கு நம்ம கூட ஆன்மீக சொற்பொழிவாளர் ஜோதிட சிரோன்மணி டாக்டர் தீபா அருளாளன் மேம் நம்ம கூட இணைந்திருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா மேம். இந்த குரு பயிற்சியில 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்ற பத்தி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி 12 வருஷத்துக்கு ஒருக்க குரு வந்து உச்சம் பெறாங்க. சோ இந்த குரு பயிற்சியில ஒரு சிறந்த பலன்கள் ஏதாவது இருக்கு, அதை பத்தி எங்களுக்கு ஒரு வார்த்தைகள்ல சொல்லுங்க மேம். கண்டிப்பாம்மா. பொதுவா வந்து பாருங்க, குரு பகவான் ஒவ்வொரு ராசிலையும் ஒவ்வொரு வருஷம் சஞ்சாரம் பண்ணுவாரு. அவர் கடகத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா உச்சம் பெற்று அமர்றாரு. அந்த விதத்துல வந்து பாத்தீங்கன்னா 1/6/2026 மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு பயிற்சியாகி குரு பகவான் உச்சம் பெற்று அமர்றார். இதுதான் நீங்க கேட்ட கேள்வி. 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் அவர் கடகத்துக்கு வரணும், ஒவ்வொரு ராசியா டிராவல் பண்ணி. அப்ப இந்த குரு பகவான் உச்சம் பெற்று அமர்றது அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பெஷலான விஷயமா. எப்படி அப்படின்னா, இப்ப சனி பகவான் யார் யாருக்கெல்லாம் கெடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல இருக்காரு. அதாவது மேஷ ராசி அன்பர்களுக்கு விரைய சனி, 7 நாட்டு சனியா இருக்காரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிம்ம ராசி அன்பர்களுக்கு அஷ்டம சனியா இருக்காரு. கன்னி ராசி அன்பர்களுக்கு கண்டக சனியா இருக்காரு இல்லைங்களா. அதே மாதிரி தனுசுக்கு அர்த்தாஷ்டம சனியா இருக்காரு. அப்புறம் கும்பத்துக்கு பாத சனியா இருக்காரு. ஆக இந்த 6 ராசிகளுக்கும் கெடுக்கணும் அப்படின்னு ஏதோ ஒரு விதத்துல, ஒருத்தவங்களுக்கு 10%, ஒருத்தவங்களுக்கு 70%, ஒருத்தவங்களுக்கு 80% சொல்லலாம் வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி கெடுக்கணும் அப்படின்னு சனி பகவான் கங்கணம் கட்டின்னு இருக்காரு. இப்ப இந்த குரு பயிற்சியில ஒரு சூப்பர் டூப்பரான ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, குரு உச்சம் பெற்று அமர்ந்து அவருடைய உச்ச பார்வை 9ஆம் பார்வை சனி மேல படுது. அப்ப சனி பகவான் யார் யாருக்கெல்லாம் கெடுக்கணும் அப்படின்னு ஒத்த காலில் நிக்கிறாரோ அவங்க யாரையுமே வந்து பாத்தீங்கன்னா சனி பகவானால கெடுக்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, குருனோட உச்ச பார்வை சனி மேல படுறதுனால சனி கட்டுண்டு கிடக்குறாரு அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு பெரிய 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 பிளஸ்மா. ஆல்மோஸ்ட் சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா நல்லிஃபை ஆயிடுறாரு. இப்ப இது எங்களுக்குலாம் அஷ்டம சனி, ரிஷபத்துக்குலாம் அஷ்டம சனி வந்த காலகட்டத்துல குருனோட பார்வையில இல்ல, அப்ப கஷ்டப்பட்டோம். இந்த காலகட்டத்துல சனி நல்லா இல்லாதவங்களுக்கும் ஒரு பெரிய ரிலீஃப் அப்படின்னு சொல்லலாம். அதாவது 6/2026 இருந்து ஏறக்குறைய 2027 பகுதி ஆஃப் வரைக்கும், ஒரு 5ஆம் மாசம் வரைக்கும் இந்த சனினால வரக்கூடிய கெடு பலன்கள் எந்த ராசிக்குமே இல்லை. இது கெடுக்கணும்னு சனி வந்து கங்கணம் கட்டி இருக்கவங்களுக்கு நல்லது செய்யறாரு. இப்ப சனி நல்லது செய்யணும்னே நிறைய ராசிகளுக்கு இருக்காரு பாத்தீங்களா. ரிஷபத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா லாப சனியா இருக்காரு. அந்த மாதிரி கடகத்துக்கு பாக்கிய சனியா இருக்காரு. இந்த மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் நல்லது செய்யணும் அப்படின்னே சனி இருக்காரு பாத்தீங்களா. அவங்களுக்கு எல்லாம் குருனோட பார்வை என்ன பண்ணும் அப்படின்னா, சனி இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணும். ஆல்ரெடி நல்லது செய்யணும் அப்படின்ற ஒரு நிலைமையில இருக்க சனி பகவான், பொதுவா சனி வந்து பாத்தீங்கன்னா மந்தன் முடவன், நிதானமா தான் செயல்படுவோம். ஸ்லோ மூவிங் பிளானட். ஒரு ராசில இருந்து இன்னொரு ராசிக்கு போறதுக்கு 2.5 வருஷ காலகட்டம் எடுத்துப்பா. அப்படிப்பட்ட பர்சனாலிட்டி மேல குருனோட பார்வை விழுந்தனால, நான் உனக்கு நல்லது செய்யணும்னு முடிவு பண்ணிட்டேன், நிறைய சட்டுன்னு பட்டு நல்லது செய்ய போறேன். இதுவும் ஒரு பெரிய பிளஸ்மா. ஆக ஆல்மோஸ்ட் எல்லா ராசிகளுக்குமே இந்த குரு பயிற்சி நிறைய நல்லது செய்ய போகுது அப்படின்றது நிதர்சனமான உண்மை. ஓகே, இந்த குரு பயிற்சி வந்து இந்த ராசி வந்து அப்படியே சூப்பரா இருக்க போறாங்க அப்படின்னா அது எந்த மாதிரி ராசி? எல்லாருக்குமே நல்லது செய்ய போதுமா. பிராங்கா சொல்லணும் அப்படின்னா எல்லா ராசிகளுக்குமே நல்லது செய்ய போகுது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த விதத்துல ரொம்ப நல்லது செய்ய போறது யாருக்கு அப்படின்னா ரிஷபத்துக்கு எக்ஸ்ட்ராடினரியா நல்லது. 3ஆம் பாவத்துல குரு மறையறானே அப்படின்ற விளக்கம் வந்து நம்ம ரிஷபத்துல பார்க்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா துலாம்க்கு நிறைய நல்லது செய்ய போறாரு. மகரத்துக்கு, மீனத்துக்கு, இப்படி எல்லா ராசிகளுக்கும் ஆல்மோஸ்ட் நிறைய நல்லது செய்ய போறாருமா. கவலைப்படணும்ன்ற அவசியமே இல்லை. அடுத்ததா விருச்சிக ராசிக்காரர்களுக்காக பார்க்க போறோம். விருச்சிகம் ராசிக்கு இந்த குரு பயிற்சி காலகட்டம் எப்படி இருக்கு, என்ன மாதிரியான பலன்கள்லாம் தரப்போகுது? கண்டிப்பாமா. விருச்சிகம் வந்து பாருங்க, கடந்த குரு பயிற்சியும் போது குரு பகவான் 8ல இருந்தார், அஷ்டமத்து குருவா இருந்தார். அஷ்டமத்து குருவுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய விருச்சிக ராசி அன்பர்களோட ஒரு லைஃப் சீக்ரசிஸ் எல்லாம் வெளியே தெரிய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பெண்களுக்கு, திருமணமான பெண்களுக்கு அவங்க கணவருக்கு உடல் சார்ந்த உபாதைகள் அப்படின்றது இருந்துச்சு. விருச்சிகம் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் மெயினா என்ன அப்படின்னா, உங்க சொத்து பத்து வீடு வாசல்லாம் கவனிப்பாரின்றி வச்சிருந்தாங்க வச்சிங்களா. அதாவது வெளியூர்ல இருந்தது. இப்ப இங்க இருந்திருப்பாங்க, சென்னையில இருப்பாங்க, எங்கேயோ வந்து பாத்தீங்கன்னா மேல்மருவத்தூர் தாண்டி ஒரு கிராமத்துல ப்ராப்பர்ட்டிஸ் தான் இப்ப எங்க இருந்தாலும் விக்குதுல, சென்னைக்கு மிக அருகாமையில் தானே எல்லாம் போடுறாங்க. அந்த மாதிரி வாங்கி வச்சிருப்பாங்க. அது கேட்டட் கம்யூனிட்டியா இருந்திருக்காது. அதுல வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கவங்களோட ஆக்கிரமிப்பு அப்படின்றது இருந்திருக்கும். அதே மாதிரி பூர்வீகத்துல சொத்து பத்து இருந்துச்சு, பராமரிப்பே இல்லைங்க, யாரோ ஒருத்தர் வந்து உட்கார்ந்துட்டான் அப்படின்ற மாதிரி விஷயத்தெல்லாம் அவங்க சந்திச்சாங்க. சோ அதுல இருந்து எல்லாம் ஒரு விமோச்சனம் அப்படின்றது கிடைக்க போகுது. அதே மாதிரி நிறைய விருச்சிகத்துக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் அப்படின்றது இருந்துச்சு. பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கணவன், நான் முன்னமே சொன்ன மாதிரி ஆரோக்கிய குறைபாடுகள் இருந்துச்சு. ஹிடன் சீக்ரசிஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களை ட்ராப் பண்ணுச்சு, ஒரு பிளாக்மெயில் பண்ணுச்சு. பாரு, நான் உன் மனைவி கிட்ட சொல்லிடுவேன், உன் கணவன் கிட்ட சொல்லிடுவேன், இப்படி எல்லாம் நிறைய விஷயத்த சந்திச்சாங்கம்மா. ஆக குரு பகவானே அஷ்டம குருவா இருந்து அவங்கள வந்து வெற்றி செஞ்சான் அப்படின்னு சொல்லலாம். சோ அப்படி அந்த ஒரு பிரச்சனைகள்ல இருந்தா இவங்க மீண்டு வர போறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, குரு பகவான் இப்ப பாக்கிய குருவா வர்றாரு.
9ஆம் பாவம் குரு. பாக்கிய குரு என்ன பண்ணுவாரு, ஏதோ ஒரு விதத்துல குட் லக்கு, ஃபார்ச்சூன், அதிர்ஷ்டம், மேன்மை, முன்னேற்றம் கொடுத்துருவாரு. இப்ப படிக்கிற குழந்தைங்க எல்லாம் படிப்புல ரொம்ப தடுமாறி இருந்துச்சுங்க. எனக்கு படிக்க இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குது, வேற வழியில எனக்கு எங்க குடும்ப கஷ்டம் தெரியுது, நான் படிக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு ஆர்வம் வர மாட்டேங்குது, அப்படியே போய் படிக்க உட்கார்ந்தாலும் எனக்கு ஏகப்பட்ட டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் குழந்தைங்க கஷ்டப்பட்டாங்க. இப்போ அவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா படிக்கணும்ன்ற நாட்டம் வரும், ஏதோ ஒண்ணு எழுதுவாங்க, எழுதி பாஸும் ஆயிடுவாங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்களும் பாஸ் ஆகிறதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. இப்போ யூஜி முடிச்சிட்டாங்க, பிஜி படிக்கணும்னு பிளான் பண்றாங்க. அவங்க பிஜி படிக்கிறதுக்கு, உள்நாட்டிலே படிக்கிறதுக்கு, வெளிநாடு போய் படிக்கிறதுக்கு நல்ல ஒரு பிராப்தம் அப்படின்றது உண்டு. விருச்சிக ராசி அன்பர்களுடைய அப்பானோட மதிப்பு மரியாதை உயரும். இவங்களுக்கும் இவங்க அப்பாக்கும் இருந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் மாறும். அப்பானோட உடல் நலத்துல நல்ல முன்னேற்றம் அப்படின்றதுக்கும் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயம் விருச்சிகத்துக்கு நடக்க போதுமா. ஓகே மேம். விருச்சிக ராசிக்காரர்கள் பாத்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்துல இந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமா இருக்கணும். பொதுவா அவங்க நிறைய பேசுவாங்க, பேசக்கூடாத இடத்துல எல்லாம் பேசி உண்மையை சொல்றேன்னு சொல்லி கொஞ்சம் சுத்தி வளைச்சு பேசி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. ஸோ அவங்க இந்த விஷயத்துல இந்த காலகட்டத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்னா அது என்ன மாதிரி விஷயங்கள்? ராகு பகவான் சுகஸ்தானத்துல இருக்காருமா. சுகஸ்தான ராகு 12ஆம் மாசம் வரைக்கும் சுகஸ்தானத்துல இருப்பார். அப்படிப்பட்ட ராகு பகவான் என்ன பண்ணுவாரு அப்படின்னா நம்மளுக்கு ஒரு மாயை ஏற்படுத்துவார். என்ன, ரொம்ப சிம்பிள். இப்ப நீங்க விருச்சிகம் அப்படின்னு வச்சுக்கோங்க, நீங்க என்ன பண்ணணும், வீடு வாங்கணும்னு ஆசைப்படுவீங்க. வீடு வாங்கணும்னு போயிட்டு அங்க வீடு பில்டிங்ல போயிட்டு பில்டர் கிட்ட பாக்குறீங்க, அவங்க 4 மாடல் ஹவுஸ் பிளாட்ஸ் எல்லாம் காமிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட பட்ஜெட் வந்து 50 லட்சம் ரூபாய் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு 1 கோடி ரூபாய் வீடு பிடிச்சிட்டு இருக்கும். அந்த வீடு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா காரா 100% லோனு, ஆன் ரோட் லோனு, வீடா 95% லோனு, 85% லோன் எல்லாம் கொடுக்குறாங்க பாத்தீங்களா. அந்த மாதிரி பில்டரும் நம்மள ட்ராப் பண்ணி நம்மள அதை வாங்க வச்சிடுவாங்க. நீ ஆசைப்பட்ட லோன் எல்லாம் நான் வந்து தனியார் வங்கியில வாங்கி கொடுத்தேன், நான் வாங்கிட்டேன், அதுக்கப்புறம் இஎம்ஐ கட்டும்போது நீ முக்கால் அழுவ. ஐயோ அன்னைக்கு ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சா ரொம்ப நல்லாதான் இருக்கு, நான் ஆசைப்பட்ட மாதிரி வீடு இருக்கு, ஆனா என்ன என்னால டியூ கட்ட முடியலையே அப்படின்ற மாதிரி நம்மளோட கம்ஃபர்ட் குறித்து நம்ம செய்யக்கூடிய செலவுகள்ல கொஞ்சம் கவனம் அப்படின்னு வேணுமா. இல்லைன்னா நம்மளுக்கு வசதி வாய்ப்பு இருக்குன்னா பெருசா யோசிக்க வேண்டியது இல்லைம்மா. வசதி வாய்ப்பு இல்லை அப்படின்னா நம்ம ட்ராப் ஆகிறதுக்கு வழியும் வாய்ப்பு உண்டு. ராகு அந்த மாயை ஏற்படுத்துவோம், பிரம்மாண்டமான மாயை, அதுல நம்ம ட்ராப் ஆயிடும். சோ இதுல கவனம் அப்படின்றது. ஓகே மேம். இந்த காலகட்டத்துல எந்த கோவில் வழிபாடு அவங்களுக்கு சிறந்தது? பொதுவாவே விருச்சிகம் முருக வழிபாடுமா. அவங்க சுய ஜாதகத்துல செவ்வாய் நல்லா இருந்தாலும் சரி, நல்லா இல்லைனாலும் சரி, முருக வழிபாடு மேன்மை தரும். செவ்வாய்க்கிழமை தோறும் பக்கத்துல இருக்க கோயில்ல முருகன் வந்து பாத்தீங்கன்னா முருகப்பெருமான் குழந்தை ரூபமா இருந்தாலும் சரி, பால முருகனா இருந்தாலும் சரி, வள்ளி தேவசேனா சமேத முருகப்பெருமானா இருந்தாலும் முருகனுக்கு போயிட்டு ஒரு நெய் விளக்கு ஏத்திட்டு முருகனை 11 முறை சுத்தி வழிபாடு பண்ணிட்டு வர்றது விருச்சிகத்துக்கு எப்பயுமே நல்லது கொடுக்குமா. இந்த காலகட்டம் மட்டும் இல்ல, எப்பயுமே. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வந்து குருவோட பார்வை ஏதாவது நல்லது தர வாய்ப்பு இருக்கா மேம்? கண்டிப்பாம்மா. பொதுவா வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 2 மற்றும் 5க்கு அதிபன். அதாவது தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். இப்ப இவங்களோட பார்வை வந்து அதே பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துல குருனோட பார்வை பதியுது. அப்ப பூர்வீகம் சார்ந்து நல்ல செய்தி அப்படின்னு வரும். இப்ப விருச்சிக ராசி பர்சன்ஸா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அப்பா அம்மா குழந்தை விருச்சிக ராசி பையன், அவன் வந்து ஒரு தோராயமா ஒரு இன்ஜினியரிங் ஃபைனல் இயர் படிக்கிறான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இழந்த அவங்களோட அத்தை, பெரியம்மா, சித்தப்பா, சித்தி, இந்த மாதிரி அப்பா வழி சொந்தங்கள் வர்றதுக்கான வழியும் வாய்ப்பும் இருக்கு. அவங்க மூலியமா ஒரு நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அதுக்கும் மேல நீங்க கேட்ட மாதிரி குருனோட பார்வையில முதல்ல சுயஸ்தானத்தை குரு பகவான் பாக்குறாரு. சுயஸ்தானத்தை பாக்குறதுனால விருச்சிகம் எப்பயுமே ஒரு விஷயத்த ரொம்ப தீர்க்கமா முடிவு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இது வேண்டாம் அதை போலாம், இது வேண்டாம் அதை போலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்விங்ஸ் இருந்துட்டே இருக்கும், மூட் சேஞ்ச் இருந்துட்டே இருக்கும். அதுல ஒரு நல்ல முன்னேற்றம். நான் எது முடிவு பண்ணாலும் ஸ்திரமா முடிவு பண்றேன், அதை தான் செய்வேன் அப்படின்ற மாதிரி. எனக்கு மூட் ஸ்விங்ஸ் இல்ல, நான் பெருசா குழப்பமில்லாத ஒரு மனநிலையை குரு பகவான் கொடுப்பாரு. 3ஆம் பாவத்தை பாக்குறாரு. தம்பி தங்கச்சி ஸ்தானம், தம்பி தங்கச்சி நல்ல சப்போர்ட்டா இருப்பாங்க. நான் ஒரு விஷயத்த கிளிங் பண்ணிட்டு பயங்கரமா முயற்சி பண்ணி அதை சக்சஸும் பண்ணுவேன். இந்த பார்வை பலம் 3ஆம் பாவத்தை பாக்குறதுனால இருக்கு. அதே மாதிரி 5ஆம் பாவத்தை பாக்குறதுனால நான் ஆல்ரெடி சொன்னேன், பூர்வீகம் சார்ந்து நல்ல செய்தி வரும். நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா காதல் வரும். குரு பகவான் காதல்லாம் கொடுப்பாரா, காதல்லாம் தடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்ல, நல்ல பிள்ளையினோட லவ் அப்படின்றது வரும். ஆல்ரெடி ஒரு பிள்ளை பிரேக்கப் ஆயிடுச்சுங்க, அதே பிள்ளை திருப்பி பேட்சப் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு, நல்ல பிள்ளையா இருந்தா. பூர்வீகத்துல சொத்து பத்து வீடு வாசல் ஏதாவது இருக்குன்னா கைக்கு வரதுக்கான வாய்ப்பு உண்டு. குழந்தை இல்ல அப்படின்ற விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நிறைய பேருக்கு குழந்தை பிராப்தம் அப்படின்றது கிடைக்கும். ஓகே மேம்.